சென்னை நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு மற்றும் மீரட், லக்னோவுக்கு இடையேயான வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பச்சை கொடி காட்டி துவக்கி வைத்தார். புதிய தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட தென் மாநிலங்கள் விரைவான வளர்ச்சியடைவது அத்தியாவசியம் என்று கூறினார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான FIA அனுமதி சான்று அடுத்த 3 ஆண்டுகளுக்கு கிடைத்துள்ளது. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் பயிற்சி போட்டிகள் தொடங்கிய நிலையில் 3 ஆண்டுகளில் சர்க்கியூட்டில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டால் முதலில் FIA-வுக்கு ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்க கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் மாணவ மாணவியருக்கு கூகுள் நிறுவன உதவியுடன் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும், நான் முதல்வன் திட்டத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தரமான தடுப்பணை கட்ட கோரி திருச்சியில் செப்டம்பர் 7ஆம் தேதி அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக EPS விடுத்திருக்கும் அறிக்கையில், நேப்பியர் பாலம் அருகில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே சுமார் 6.55 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாதத்துக்குள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் பற்றுறுதியை உச்சநீதிமன்றம் எப்போதும் உயர்த்தி பிடிப்பதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். டெல்லி பாரத் மண்டபத்தில் மாவட்ட நீதி பரிபாலனம் குறித்த 2 நாள் தேசிய கருத்தரங்கில் பேசிய அவர், எமர்ஜென்சி போன்ற இருண்ட காலத்தின் போதும் அடிப்படை உரிமைகளை உச்சநீதிமன்றம் பாதுகாத்தது என்றும், தேசிய ஒற்றுமைக்கு உச்சநீதிமன்றம் பாதுகாப்பாக விளங்குவதாகவும் மோடி கூறினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அமெரிக்க பயணம் மேற்கொள்வதாக இந்திய அயலக காங்கிரஸ் தலைவர் சாம் பித்ரோடா தெரிவித்துள்ளார். 8ஆம் தேதி டல்லாஸிலும் 9 மற்றும் 10ஆம் தேதி வாஷிங்டனிலும் சில நிகழ்ச்சிகளில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் நேஷனல் பிரஸ் கிளப் மற்றும் சிந்தனையாளர்கள் கூட்டத்தில் ராகுல் கலந்து கொள்வார் என்றும் சாம் பித்ரோடா தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் விரைந்து நியாயம் வழங்க வேண்டியது அவசியம் என பிரதமர் மோடி கூறினார். டெல்லியில் தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்டோர் பங்கு பெற்ற கருத்தரங்கில் பேசும்போது இவ்வாறு கூறிய அவர், அப்படி விரைந்து நீதி வழங்கப்பட்டால் மட்டுமே பெண்கள் தங்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு உள்ளதாக உணர்வார்கள் என்று கூறினார். மலையாள திரையுலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என நடிகர் மோகன்லால் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இவ்வாறு கூறிய அவர், தாம் இதுவரை நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கையை படிக்கவில்லை என தெரிவித்தார். எல்லா பாலியல் குற்றச்சாட்டுகளையும் அம்மா அமைப்பை நோக்கி வைக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் 3.66 லட்சம் கோடியை மத்திய அரசு மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக வழங்கியுள்ளது. வரி விதிப்பு உள்ளிட்டவை மூலம் மத்திய அரசுக்கு 10.23 லட்சம் கோடி வருவாயாக கிடைத்துள்ளது. வரி அல்லாத வருவாயாக 3 லட்சம் கோடியும் கிடைத்துள்ள நிலையில் கடன் அல்லாத மூலதன ரசீதுகள் மூலம் 6000 கோடியும் கிடைத்துள்ளது. ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தேதியை மாற்றி அறிவித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தல் 5ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஹரியானாவுடன் சேர்த்து ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே சந்தானவர்தினி ஆற்றில் சிலர் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. உண்டார்பட்டி பகுதியில் உள்ள சந்தனவர்தினி ஆற்றில் சிலர் சட்டவிரோதமாக சல்லடையை கொண்டு மணலை சலித்து உரிய அனுமதியின்றி விற்பனை செய்து வருவதாக தெரிகிறது. மேலும் இவர்கள் போலியான அனுமதி சீட்டை வைத்துக் கொண்டு மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி திற்பரப்பு அருவியில் உற்சாக கொடியிலிட்டு பயணிகள் மகிழ்ந்தனர். மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்ட
மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் முன்பு அதிவேகமாக வந்த சரக்கு லாரி நின்று கொண்டிருந்த பிக்கப் வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் தாவணி கரையிலிருந்து தவிடு மூட்டைகளை ஏற்றி வந்த சரக்கு லாரி அரூர் பேருந்து நிலையம் அருகே விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையில் நின்று கொண்டிருந்த இருவர் லாரி வேகமாக வருவதைக் கண்டு ஓடியதால் உயிர் தப்பினர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து பேரணியாக செல்ல முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியிடங்களை நிரப்பிடவும் பிரசவத்தின் போது கையூட்டு பெறப்படுவதாக கூறியும் அதனை கண்டித்து பேரணியாக சென்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் பூந்தமல்லி பணிமனையில் அமைக்கப்பட்ட 110 கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் வெற்றிகரமாக திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. மெட்ரோ ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு மின்சார வழங்கும் முக்கிய உட்கட்டமைப்பாக விளங்கும் இந்த துணை மின் நிலையத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்த செங்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆதரவாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணைத் தலைவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் அறிவித்தார். முருகனுக்கு ஆதரவாகவும் அதிகாரிகளை கண்டித்தும் செங்குறிச்சி பகுதி பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்திற்குள் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர மழைநீர் கால்வாய் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஊழியரான சசிகுமார் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் மழைநீர் கால்வாய் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சசிகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உறவினர்களால் காரில் கடத்தப்பட்ட இளம் ஜோடி போலீசாரின் துரித நடவடிக்கையால் உடனடியாக மீட்கப்பட்டனர். சிவகாசியை சேர்ந்த கல்லூரி மாணவர் பழனிசாமி தன்னுடன் பயிலும் கிருஷ்ணவேணி என்பவரை காதல் திருமணம் செய்துள்ளார். இதனை விரும்பாத கிருஷ்ணவேணியின் குடும்பத்தினர் அவர்களை காரில் கடத்தி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் காரை விரட்டி சென்று கடத்தியவர்களை மடக்கி பிடித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இளைஞரை வழிமறித்து தாக்கிய வழக்கில் கைதான நபர் போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்றபோது தவறி விழுந்து கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. நெய்வேலி முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்த கோபி என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த நடராஜன், அன்பு ஆகியோர் முன்விரோதம் காரணமாக வழிமறித்து தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வரும் நிலையில் விநாயகர் சிலை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை ஒட்டி சென்னை திருவொற்றியூர் பகுதியில் சிறியது முதல் பெரியது வரை மோல்ட் செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு வண்ணம் தீட்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் நிலவும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வானிலை மையம் எச்சரிக்கையால் 31ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மாவட்ட நிர்வாகம் சார்பாக தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. புதுச்சேரியில் உள்ள ஈசிஆர் சாலையில் அமைச்சர் உதயநிதியை வரவேற்று வைக்கப்பட்ட பேனரை அம்மாநில அதிகாரிகள் அகற்றியதால் அவர்களுடன் தமிழக திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மொரட்டாண்டி பகுதியில் நடைபெற்ற திமுக பிரமுகரின் திருமண விழாவிற்கு வருகை தந்த அமைச்சர் உதயநிதியை வரவேற்று புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் பேனர்கள் வைக்கப்பட்டன. ஒகேனக்கலில் இருந்து பூம்புகார் வரை உள்ள காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியில் பங்கேற்க தர்மபுரி மாவட்ட தன்னார்வலர்களுக்கு ஆட்சியர் சாந்தி அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு அதனை 5 கட்டங்களாக நடும் பணி நடைபெற உள்ளது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது பின்னால் வந்த கனரக லாரி மோதிய விபத்தில் கண்டெய்னர் லாரி சாலை தடுப்புகளை இடித்துக் கொண்டு சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்தது. கண்டெய்னர் லாரியை கிரேன் மூலம் மீட்கப்பட்ட நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தமிழ்நாடு உயர்கல்வித்துறை உலக அளவில் சிறப்பாக வளர்ந்திருப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் சட்டக்கல்லூரி கூட்ட அரங்கில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற சமூக நீதி கல்வியினை உருவாக்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பெருமிதம் தெரிவித்தார். அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகுதான் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை அலங்காநல்லூரில் உள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அண்ணாமலையை எப்படி அனுப்புவது என பாஜக தலைமையே தவித்துக் கொண்டிருந்ததாக கூறியதோடு பாஜகவினருக்கு தற்போதுதான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என விமர்சித்தார். செங்கல்பட்டு அருகே ஜிஎஸ்டி சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே கேட் மூடப்படுவதாலும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெறுவதாலும் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி நீண்ட நேரம் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பணிக்கு செல்வோரும் மாணவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பணிகளை விரைந்து முடிக்கவும் கூடுதல் போலீசாரை நியமித்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த சாரல் மழையால் ரப்பர் பால் வெட்டும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திட்டுவிளை, தடிக்காரன் கோணம், வாளையத்து வயல், கீரிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் ரப்பர் பால் வெட்டும் பணிகள் முடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகளின் நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரங்களில் இறக்கும் கல்லுக்கு உண்டான தடையை தமிழக அரசு நீக்க கோரி கோஷங்களை எழுப்பிய விவசாயிகள் பூட்டு மற்றும் சங்கிலியுடன் டாஸ்மாக் கடையை பூட்ட முயன்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நங்கவள்ளி அருகே மர்ம விலங்கு கடித்ததில் 9 ஆடுகள் உயிரிழந்தன. சப்பானிப்பட்டி சாவடிக்காடு பகுதியில் விவசாயி பழனிசாமியின் 5 ஆடுகளையும் கந்தசாமி என்பவரது 4 ஆடுகளையும் மர்ம விலங்கு தாக்கி பலியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாகவும் சிசிடிவி கேமரா பொருத்தி அதன் நடமாட்டத்தை கண்காணித்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டு சந்தையில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். கடந்த 3 மாத காலமாக மாட்டுச் சந்தையில் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவது தொடர்கதையாக நடந்து வந்த நிலையில் தற்போது இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நெக்குந்தி பகுதியை சேர்ந்த நபரை பொதுமக்கள் கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வெங்காயம் அறுவடை செய்வதற்காக பெண் ஊழியர்களை ஏற்றி சென்ற சரக்கு வேன் சாலையில் கவிழ்ந்ததில் 19 பேர் படுகாயமடைந்தனர். ஆனைமலை தாலுகாவிற்குட்பட்ட போடிப்பட்டி பகுதியில் வெங்காயம் அறுவடை செய்வதற்காக மாமரத்துப்பட்டி, தென்குமாரபாளையம், புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 53 பெண் ஊழியர்கள் சரக்கு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கண்டெய்னர் லாரியில் இருந்து சிதறிய குளிர்பான பாட்டில்களை பொதுமக்கள், சிறுவர்கள் அள்ளி சென்றனர். நெல்லையில் இருந்து குளிர்பான பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு விஜயவாடா சென்ற கண்டெய்னர் லாரி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நகை அடகு கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 33 சவரன் தங்க நகைகள், 10 கிலோ வெள்ளி மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். திருத்தணி நேருநகர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவருக்கு சொந்தமான நகை அடகு கடையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. உயிர் பிரியும் போது கூட தொகுதியின் பெயரை சொல்லித்தான் செல்வேன் என கூறிய அமைச்சர் துரைமுருகன் எப்போதும் தொகுதிக்கு சேவகனாக இருப்பேன் என உருக்கமாக பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் எப்போதும் தொகுதியை கோவிலாக பார்ப்பதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூர் ஏரிக்கரையில் அமைக்கப்பட்ட இரும்பு தடுப்புகளை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புலியூர் நெடுஞ்சாலையில் 100 ஏக்கர் பரப்பளவில் ஏரியின் வளைவில் விபத்தினை தடுக்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுமார் 1 கிலோமீட்டருக்கு இரும்பாலான தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மர்ம நபர்கள் சிலர் சேதப்படுத்தி திருடி சென்றனர்.
அருகே இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றிய அரசு ஊழியருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நாகை மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அம்பல் பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வந்த கொங்கராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் இளம்பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் நெருங்கி பழகிவிட்டு பின்னர் திருமணம் செய்ய மறுத்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிராமத்திற்குள் கரடிகள் கூட்டமாக உலா வந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். கன்னிகாதேவி காலனி கிராமத்திற்குள் புகுந்து உலா வந்த 3 கரடிகள் பொதுமக்களை துரத்தின. பொதுமக்களை தாக்குவதற்கு முன் கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க அக்கிராம மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கோவில் திருவிழாவில் 2 மூதாட்டிகளிடம் தங்கச் சங்கிலிகளை பறித்து சென்ற 4 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 9 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்தியின் எதிரொலியாக ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கழிவறையை சுத்தம் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட பழைய ரெக்கார்ட், பேப்பர்கள், நோட்டுகள், மனுக்கள் ஆகியவை கழிப்பறைக்குள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டு கிடந்ததோடு கழிவறையை சுற்றி மரம், செடிகள் வளர்ந்து அதனை பயன்படுத்த முடியாத சூழல் நிலவி வந்ததாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது. கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை நீடித்து வரும் நிலையில் 2வது நாளாக குற்றாலம் மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மெயினருவியில் மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட மற்ற அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் பசுமாட்டை அடித்துக் கொன்ற சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேக்கரை பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 2 பசுமாடுகளை அடித்துக் கொன்ற சிறுத்தையை வனத்துறையினர் வனத்திற்குள் விரட்டினர். இந்த நிலையில் வனப்பகுதிக்குள் சென்ற சிறுத்தையானது மீண்டும் திரும்பி வந்து மற்றொரு பசுமாட்டை அடித்துக் கொன்றது. சிவகங்கையில் இளைஞர் ஒருவர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பெட்ரோல் குண்டு வீசி வீடியோ வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசாருக்கே சவால் விடும் வகையில் பெட்ரோல் குண்டு வீசுவதும், பட்டாக்கத்திகளுடன் கேக் வெட்டுவது போன்ற வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வரும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி பழைய பேருந்து நிலைய பகுதியில் கொண்டு வரப்பட்ட போக்குவரத்து மாற்றம் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் போலீசார் கொண்டு வந்த திடீர் போக்குவரத்து மாற்றம் காரணமாக அங்கு கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. சென்னை மாநகராட்சியில் வைக்கப்படும் பிரம்மாண்ட பேனர்களை அகற்றுவதில் இருந்து திரையரங்குகளுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று மாநகராட்சி மேயருக்கு தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் சென்னையில் 75 ஆண்டுகளாக திரையரங்குகள் இயங்கி வரும் நிலையில் பருவமழை காலங்களில் கூட திரையரங்குகளில் வைக்கும் பேனர்களால் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த கரியசோலை பகுதியில் குடிபோதையில் வீட்டிற்கு நடந்து சென்ற இளைஞர் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தை ஓட்டி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் பேருந்தை இயக்கிய வாழவயல் பகுதியை சேர்ந்த நிஷான் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இரவு நேரத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதியில் புகுந்து 2 கரடிகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதிவாசிகள் அச்சமடைந்துள்ளனர். நான்சச் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 2 மாதங்களாகவே கரடிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நுழையும் கரடிகள் கதவுகளை உடைத்து உணவு தேடுவது வழக்கமாக உள்ளது. சென்னை வெள்ளத்தடுப்பு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் குழு அறிக்கை தாக்கல் செய்து 18 மாதங்களாகியும் தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிடாதது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பேரிடர் தடுப்பு தொடர்பாக வல்லுநர் குழுவின் அறிக்கையை பேரவையில் தாக்கல் செய்து அதன் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து விளக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த டிஜி புதூர் மற்றும் ஏலூர் பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். முன்னதாக செங்கோட்டையன் சைக்கிளை ஓட்டி பார்த்து மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் 3 கிலோ தங்கம், வெள்ளி மற்றும் முக்கிய ஆவணங்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகம் வந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருவரும் சந்தித்து பேசிய நிலையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஹெராயின், கொகைன் போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகம் உள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து டன் கணக்கில் கடத்தப்படும் போதைப் பொருட்கள் தமிழக மற்றும் கேரள கடலோர பகுதிகளில் பறிமுதல் செய்யப்படுவதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரி அம்மன் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு திடீரென குடும்பத்துடன் வந்த எடப்பாடி பழனிசாமி வழிபாடு நடத்தினார். பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயதை 18 21 உயர்த்தி இமாச்சல பிரதேச அரசு நிறைவேற்றியுள்ள சட்டத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது பெண்களின் கல்வி மற்றும் தன் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புரட்சிகரமான சட்டம் என புகழாரம் சூட்டியுள்ள அவர், தேசிய அளவில் இத்தகைய சட்டத்தை கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்து வந்த காங்கிரஸ் தலைமையிலான மாநில அரசே இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். ஃபார்முலா 4 பந்தய ஏற்பாடுகளை செய்யும் அரசு தொடர் அமோனியா கசிவு விபத்துகளை தடுக்க ஆட்சி முறை ஃபார்முலா எதையாவது வைத்திருக்கிறதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் தனியார் உர தொழிற்சாலையில் அமோனியா கசிவு காரணமாக உயிரிழந்த ஹரிகரன் என்கிற இளைஞரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு தொழிற்சாலை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை தொடர்ந்து 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் முன்னெச்சரிக்கையாக 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் குறைந்து 6,695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 1000 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 92 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல் உதவி ஆணையர் மயங்கி விழுந்து மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூர் உதவி காவல் ஆணையராக இருந்த சிவக்குமார் சென்னை தீவுத்திடல் அருகே ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான மேடை அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதிய கல்விக் கொள்கை மூலம் மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழக மீனவர்களுக்கு ஒரு நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் UPI மூலம் 81 லட்சம் கோடி மதிப்பிலான பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 37% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கட்டண மையமான பே செக்யூரின் சமீபத்திய தரவுகளின்படி இந்தியாவில் UPI மூலம் ஒரு வினாடிக்கு 3729 பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 58% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இன்று அறிமுகம் செய்யப்பட்ட மீரட் லக்னோ வந்தே பாரத் ரயிலில் தம்மிடம் பாஜக தொண்டர்கள் தவறாக நடந்து கொண்டதாக இளம்பெண் புகார் தெரிவித்துள்ளார். தாமும் கூட வந்தவரும் உணவை எடுப்பதற்காக சென்றபோது தங்களை பாஜகவினர் என கூறிக்கொண்டவர்கள் தங்களை தடுத்து திட்டியதுடன் தாக்கவும் செய்தனர் என அந்த பெண் ஓடும் ரயிலில் வைத்து செய்தியாளர்களிடம் கூறினார். முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிய ஒப்புதல் அளித்த ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ராஜ்பவன் சலோ போராட்டம் நடத்தப்பட்டது. மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தில் நிலம் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் தாவர் சந்த் கெலார் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் வேலை இது என காங்கிரஸ் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் பழுதான ஹெலிகாப்டரை தூக்கி வந்த விமானப்படை ஹெலிகாப்டர் பாரம் தாங்காமல் நழுவ விட்டதால் கீழே விழுந்து நொறுங்கியது. கடந்த மே மாதம் இந்த ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப காரணங்களால் அவசரமாக தரையிறக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதை கவுச்சார் விமான ஓடுதளத்திற்கு சென்று பழுது நீக்க முடிவு செய்யப்பட்டு விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர் மூலம் எடுத்து செல்ல முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டது. கடலில் உருவாகியுள்ள அஸ்னா புயல் 24 மணி நேரத்திற்குள் இந்திய கடற்கரை பகுதியில் இருந்து விலகி சென்றுவிடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் தற்போது குஜராத்தின் நாலியாவிற்கு 250 கிலோமீட்டர் வடக்கே மையம் கொண்டுள்ளது. மணிக்கு 14 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அஸ்னா புயல் நகர்ந்து செல்வதாகவும் இது மேலும் வடக்கு வடமேற்காக நகர்ந்து இந்திய கடற்பகுதியை விட்டு அகன்றுவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் சாலையில் இடுப்பளவுக்கு தேங்கி நிற்கும் வெள்ளத்தில் தத்தளித்து சென்று உணவு டெலிவரி செய்த ஜொமேட்டோ டெலிவரி ஏஜென்ட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. வாடிக்கையாளர் ஆர்டர் செய்த உணவை தண்ணீரில் நனையாமல் தோளுக்கு மேல் தூக்கிக் கொண்டு வெள்ளத்தில் தத்தளித்தபடியே உணவு டெலிவரி செய்த ஜொமேட்டோ டெலிவரி ஏஜென்ட்டின் வீடியோ இணையத்தில் வெளியாகி பலரது மனங்களை கவர்ந்து வருகிறது. மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்பதற்காக ஹரியானாவில் மேற்குவங்க தொழிலாளியை அடித்துக் கொன்ற 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கடந்த 27ஆம் தேதி சார்கி மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சபீர் மாலிக் என்ற மேற்குவங்க தொழிலாளி மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்ற சந்தேகத்தில் ஒரு கும்பல் காலியான பிளாஸ்டிக் பாட்டில்களை தருகிறோம் என பொய் கூறி கடை ஒன்றிற்கு வரவழைத்து சரமாரியாக தாக்கினர். பாலியல் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற காரணத்திற்காக கொல்லம் தொகுதி மார்க்சிஸ்ட் MLA-யும் நடிகருமான முகேஷ் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமில்லை என மார்க்சிஸ்ட் மாநில குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடந்த கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கோவிந்தன், அதே நேரம் கேரள அரசின் திரைப்பட கொள்கை உருவாக்க குழுவில் இருந்து முகேஷ் விலக வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். பதஞ்சலியின் திவ்ய மஞ்சன் என்ற ஹெர்பல் பல்பொடியில் மீனின் அம்சங்கள் சேர்க்கப்படுவதாக கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஹெர்பல் பல்பொடி என விளம்பரப்படுத்துவதால் நீண்ட காலமாக அதை பயன்படுத்தி வருவதாகவும், ஆனால் சமீபத்தில் நடந்த ஆய்வுகளில் அதில் சமுத்ரா பென் எனப்படும் மீனின் சத்து சேர்க்கப்படுவது தெரிய வந்துள்ளதாகவும் வழக்கறிஞர் யதின் சர்மா என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். கொல்கத்தாவில் இருந்து பெங்களூருவுக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தின் இயந்திரங்களில் ஒன்றில் தீப்பிடித்ததால் அது அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தொடர்ந்து கொல்கத்தா விமான நிலையத்தின் 2 ஓடுதளங்களிலும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு மூடப்பட்டது. விமானம் டேக் ஆஃப் ஆனவுடன் ஒரு இயந்திரத்தில் இருந்து தீ பரவியதை தாம் கண்டதாக விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் தெரிவித்தார். வடப்பாவ் சாப்பிடுவதற்காக வண்டியை ஓரங்கட்டிய தம்பதியின் கவனத்தை திசை திருப்பி 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை 2 பேர் நேக்காக திருடிச் சென்றதன் பதற வைக்கும் சம்பவம் புனேவில் நடந்துள்ளது. பட்டப்பகலில் வாகனங்கள் நிறைந்த சாலையில் பலரது கண்முன்னே நடந்தேறிய இந்த துணிகர திருட்டின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஹிந்தி நடிகை கங்கனா ரணாவத் இந்திரா காந்தியாக நடித்துள்ள எமர்ஜென்சி என்ற படத்திற்கு இதுவரை சான்றிதழ் வழங்கவில்லை என மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த படத்தில் சீக்கியர்களின் மத உணர்வு புண்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சீக்கியர்கள் குறித்த தவறான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறி படத்தின் சான்றிதழை ரத்து செய்வதுடன் படத்தையும் தடை செய்ய வேண்டுமென சிரோமணி அகாலிதளம் சார்பில் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா மாவட்டத்தில் உள்ள இந்திர கீலாத்திரி மலையில் ஏற்பட்ட பாறை சரிவு காரணமாக 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீட்டின் மீது பாறை சரிந்து விழுந்ததில் 4 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர்.
மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்த நீதிபதி ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் தங்களிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாஜகவை சேர்ந்த 2 பேர் அளித்த புகாரின் அடிப்படையில் முழு அறிக்கையையும் தாக்கல் செய்யுமாறு கேரள அரசின் தலைமை செயலாளர் சாரதா முரளிதரனுக்கு தேசிய பெண்கள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஹரியானாவையும் பஞ்சாபையும் இணைக்கும் ஷாம்பு எல்லையில் நடக்கும் விவசாயிகளின் பிரம்மாண்ட போராட்டத்தில் மல்யுத்த முன்னாள் வீராங்கனை வினேஷ் போகத்தும் பங்கேற்றார். 200 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர், மக்கள் இதுபோன்று வீதிகளுக்கு வந்து போராடும் நிலை இருந்தால் நாடு எப்படி முன்னேறும் எனவும் வினவினார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் பிரச்சார கூட்டத்தில் மீண்டும் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பென்சில்வேனியாவின் ஜான்ஸ்டவுனில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பேசினார். அப்போது எதிர்பாராத விதமாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் செய்தியாளர்கள் மாடத்தின் மீது ஏற முயன்றதை தொடர்ந்து சுதாரித்த போலீசார் உடனடியாக அந்த நபரை பிடித்து வெளியேற்றினர். மீண்டும் அதிபரானால் பெண்களுக்கு செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சை இலவசமாக மேற்கொள்ளப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி அளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகனில் நடந்த குடியரசுக் கட்சியின் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு அதிக குழந்தைகள் வேண்டும் என வலியுறுத்தினார். 22 பேருடன் புறப்பட்ட ரஷ்ய ஹெலிகாப்டர் நடுவானில் காணாமல் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் வாக்ஹாசர்ட்ஸ் எரிமலைக்கு அருகில் உள்ள ஒரு விமான தளத்தில் இருந்து 3 விமான பணியாளர்கள் மற்றும் 19 பயணிகளுடன் புறப்பட்ட Mi-80 ஹெலிகாப்டரின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு காணாமல் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட ஷான்ஷான் புயல் காரணமாக வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அங்கு நிலச்சரிவும் ஏற்பட்டதால் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 125 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான U19 தொடரில் இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் மகன் சமித் டிராவிட் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ரசிகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மைசூர் வாரியர்ஸ் அணிக்காக மகாராஜா T20 டிராபியில் விளையாடிய சமித் டிராவிட் வெறும் 82 ரன்கள் மட்டுமே எடுத்து 113.88 ஸ்ட்ரைக் ரேட்டை பெற்ற நிலையில் U19 அணிக்கு தேர்வாகுவதற்கான திறமை சமித் டிராவிட்டிடம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து ஜோகோவிச் வெளியேறினார். கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி 3வது சுற்றில் செர்பியாவின் ஜோகோவிச் ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பாபரினை எதிர்கொண்டார். இதில் அலெக்சி பாபரின் 6-4, 6-4, 2-6, 6-4 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றார். விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள கோட் படத்தின் மட்டப்பாடல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தில் இடம்பெற்றுள்ள 3 பாடல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் படத்தின் 4வது பாடலான மட்டப்பாடலை யுவன் சங்கர் ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். DJ ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள வேட்டையன் படத்திற்கான டப்பிங்கை ரஜினிகாந்த் தொடங்கியுள்ளார். மஞ்சு வாரியர், அபிராமி, துஷாராவை தொடர்ந்து ரித்திகா சிங் உட்பட பலரும் டப்பிங் பேசிவிட்டனர். இந்த நிலையில் டப்பிங் ஸ்டுடியோவுக்குள் மாஸ் என்ட்ரி கொடுக்கும் ரஜினியின் வீடியோ இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. அது மட்டுமன்றி ரஜினியின் குரலில் குறி வச்சாய் எற விழணும் என்ற பஞ்ச் டயலாக் தெரிக்கும் ரகமாக உள்ளது. 1000ல் ஒருவன் படத்தை நினைத்து இப்போதும் அழுகிறேன் எனவும் அந்த படம் கொடுத்த வலி அதிகம் என்றும் கூறி இயக்குனர் செல்வராகவன் தனது வலிகளை இன்ஸ்டா பக்கத்தில் எமோஷனலாக பகிர்ந்துள்ளார். கடின உழைப்போடு 1000ல் ஒருவன் படம் எடுக்கப்பட்டதாகவும் அதில் நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அதற்கான அங்கீகாரம் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நடிகர் சித்தார்த் அதித்தி ராவ் திருமணம் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள பழமை வாய்ந்த கோவிலில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. சில ஆண்டுகளாக காதலித்து வரும் சித்தார்த் அதித்தி ராவ் ஜோடி கடந்த மார்ச் மாதம் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் இருவரது திருமண விழாவை தெலங்கானா மாநிலத்தில் உள்ள பழமை வாய்ந்த கோவிலில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக நடிகை அதித்தி தெரிவித்துள்ளார்.
பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அளித்த பாலியல் புகாரில் பிரபல மலையாள இயக்குனர் ரஞ்சித் மீது ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தமக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஜூனியர் ஆர்டிஸ்டான நடிகர் அளித்த புகாரில் இரண்டாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோடு கசபா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த எஃப்ஐஆரில் இயற்கைக்கு மாறான பாலியல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பிரிவுகளில் ரஞ்சித் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் மோகன்லாலின் ஒடியன் என்ற ஹிட் படத்தை டைரக்ட் செய்த மலையாள இயக்குனர் ஸ்ரீகுமார் மேனன் மீது ஜூனியர் ஆர்டிஸ்ட் அளித்த புகாரில் கேரள போலீசார் பாலியல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ் டைரக்டர் ஸ்ரீகுமார் மேனன் ஹோட்டல் ஒன்றில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஜூனியர் ஆர்டிஸ்டான அந்த நடிகை புகார் அளித்தார். மேலும் சினிமா வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டவை அனைத்தும் புறக்கணிக்கப்படாது என்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாக நடிகை அமலா பால் தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இது தொடர்பான அறிக்கை மிகவும் கவலை அளிக்கும் மற்றும் அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் வெளிவந்துள்ளதாகவும் இதற்கு நீதி கிடைக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையை போலவே தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் குறித்த அறிக்கையை அரசும் வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கேட்டுக்கொண்டுள்ளார். அதில் கேரளாவில் WCC அமைப்பின் செயல்பாடுகளை தாம் வரவேற்பதாகவும் கடந்த 2019ஆம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் துணை அமைப்பாக தி வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மலையாள சினிமாவில் அரங்கேறும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்த கேள்விக்கு நடிகை சுஹாசினி மணிரத்னம் பதிலளிக்க மறுத்துவிட்டார். சென்னை பெசநகர் கடற்கரையில் கண்தானம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை சுஹாசினியிடம் ஹேமா கமிட்டி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இது கண்தானம் பற்றிய நிகழ்ச்சி என்பதால் அது பற்றி மட்டும் பேசலாம் என கூறி விலகினார். மலையாள திரையுலகில் நடிகைகளின் கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் வைத்து வீடியோ எடுக்கப்படுவதாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டியுள்ளார். தான் மலையாளத்தில் ஒரு படத்தில் நடித்த போது படப்பிடிப்பில் ஒரு குழுவைச் சேர்ந்த ஆண்கள் செல்போனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்ததாகவும் அது குறித்து கேட்டபோது அவர்கள் நடிகைகள் உடைமாற்றும் வீடியோவை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதாக கூறியதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத 2வது சனி மகா பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பால், தயிர், இளநீர் உள்ளிட்டவை கொண்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கடலூர் அடுத்த திருப்பாதிரி புலியூரில் உள்ள பாடலீஸ்வரர் கோவிலில் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். வருகிற 3ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமானோர் குவிந்தனர். நிறுவனம் அதன் புதிய ஐபோன் 16 சீரிஸ் ஸ்மார்ட் போனை வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி உலகத்திற்கு அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. 6.1 இன்ச் டிஸ்பிளே, 6.7 இன்ச் ஸ்கிரீன், மேம்படுத்தப்பட்ட பேட்டரி கெபாசிட்டிஸ், 148 மெகா பிக்சல் சென்சார் அண்ட் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆப்பிள் ஐபோன் 16 சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள் வரும் 10ஆம் தேதி அறிமுகமாக உள்ள நிலையில் அதற்குள் ஐபோன் 17 சீரிஸ் குறித்த அப்டேட்கள் வெளியாகியுள்ளன. புதிய ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் மாடலில் அதிகபட்சம் 12GB RAM வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அத்தோடு இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது.